வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. கிளிநொச்சி மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டம் ஒன்று நடந்தது. கிளிநொச்சி கதுசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி பழைய கச்சேரி வரை சென்றது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுதந்திர தின அறிக்கை வாசிக்கப்பட்டது. அதில் இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ் தேசத்தின் கரிநாள் என நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். இத்தீவின் வடக்கு கிழக்கை தாயமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆரம்பித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் தாரை வார்த்த நாளே கரிநாளாகும். 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து தமிழர் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்க தொடங்கினர் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த அறிக்கையில் இப்போது பொறுப்பேற்று இருக்கின்ற அரசு கிளீன் ஸ்ரீலங்கா என கூறிக்கொண்டு எமது நிரந்தர அரசியல் தீர்வை தருவதில் எந்த அக்கறையும் காட்டாது இருக்கிறது. அடுத்தடுத்து வரப்போகும் தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி அரசை மேலும் மேலும் பலப்படுத்துவதில் இலக்காக உள்ளதுடன் எமது நிரந்தர அரசியல் தீர்வை தராது இருந்து கொண்டு ஒற்றையாட்சியை பலப்படுத்துவதிலேயே கிளீனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை கரிநாள் என்று பிரகடனம் செய்தது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கருத்து தெரிவித்துள்ளார். இன்றைக்கு சுதந்திர தினம், இதை கரிநாள் என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். நான் ஏன் மீண்டும் மீண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கூறுகிறேன் என்றால், மக்களுக்கு பொய்யான அரசியல் செய்கின்ற 3 பேர் இருக்கின்றார்கள். அதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் மற்றும் சட்டத்தரணி சுஹாசன் என்பவர்கள் அடங்குகின்றார்கள். எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்கிறார், இன்றைய தினம் சுதந்திர தினத்தை கரிநாளாக கொண்டாட வேண்டும் என கூறியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்று சத்திய பிரமாணத்தின் போது அதில் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. இலங்கை அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்கிறேன், இலங்கைக்கு எதிராக செயற்பட மாட்டேன், இலங்கை ஒரு ஐக்கிய நாடு என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதை ஒத்துக்கொண்டு கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார். அப்படி சத்திய பிரமாணம் செய்தே நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகியுள்ளார். ஆனால் இப்போது நாட்டின் சுதந்திர தினத்தை கரிநாள் என்று கூவுகிறார். நான் இன்றைய தினம் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு போகவில்லை. ஏனென்றால் எனக்கு யாழ்ப்பாணத்து மக்களின் அரசியலை கவனிப்பது முக்கியமா, அல்லது 225 பேருடன் சேர்ந்து சுதந்திர தினம் கொண்டாடுவது முக்கியமா என்றால் எனக்கு மக்களின் அரசியல் தான் முக்கியம். நாளைய தினம் நான் நாடாளுமன்ற அமர்வுக்கு செல்ல உள்ளேன். இன்று ஒவ்வொரு சிங்கள, தமிழ், முஸ்லிம்களும் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து முழுமையாக சுதந்திரம் அடைந்த நாள். கஜேந்திரகுமார் போன்றவர்களுக்கு நாடாளுமன்ற சலுகைகள் வேண்டும், அவர்கள் தருகின்ற வீடு கார்கள் வேண்டும், அதற்கு சத்திய பிரமாணம் செய்ய தயாராக உள்ளார்கள். ஆனால் இன்றைக்கு கரிநாள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் நினைக்கின்றீர்களா, தையட்டி விகாரை தொடர்பாக கூவியதும் கஜேந்திரகுமாரை மாகாண முதலமைச்சராக வர முடியும் என்று? இந்த சும்மா கூவுவதை விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையான அரசியலை செய்யுங்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தல், மாகாண சபை தேர்தலில் மக்களுக்காக நல்லது செய்பவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று அவர் கூறியுள்ளார். வலிமையான சுதந்திர தின நிகழ்வு போலல்லாது அதை எளிமைப்படுத்தி இருந்தது அனுர அரசு. ஜனாதிபதி மிகப்பெரிய வாகன பவனியாக வருவதே வலிமையாக நடக்கும் விஷயம். ஆனால் இம்முறை ஜனாதிபதி அனுரகுமார சுதந்திர தினத்திற்கு 3 காவல்துறை மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் வந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பாதுகாப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லாமல் வருகை தந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளில் மட்டுமே அவர்களுக்கு முன்னால் வந்தது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது. அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது எனக்கு தமிழர்களின் வாக்கு தேவையில்லை, சிங்கள மக்களின் வாக்குகளால் ஜனாதிபதியாவேன் என்று கூறி ஜனாதிபதியானவர். அதே சிங்கள மக்களால் தான் அவரை நாட்டை விட்டே தப்பியோட வைத்தார்கள். தற்போது மீண்டும் ஜனாதிபதியாக அனுரகுமாரவின் ஆட்சியில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும்
முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் கவச வாகனங்கள் அணிவகுப்பில் சேர்க்க வேண்டாம் என்ற முடிவுடன் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக ஈடுபடுத்த வேண்டாம் என முப்படை வீரர்களின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டுள்ளது. அணிவகுப்பில் பங்கேற்கும் மொத்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 1873 இருக்கும். இது கடந்த ஆண்டை விட 1511 குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கிளிநொச்சியில் கரிநாள் ஆர்ப்பாட்டத்தையும் அனுர அரசு தடுக்கவில்லை. பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றவர்கள் சிங்களவர்கள் மட்டுமல்ல, சிங்கள, தமிழ், முஸ்லிம் தலைவர்கள் ஒன்றிணைந்தே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதன்பின் இனவாதம் தோன்றியதற்கு சிங்கள தலைவர்கள் மட்டும் காரணமல்ல, தமிழ் தலைவர்களால் அதை தடுக்க முடியாமல் போனதும் ஒரு காரணம். சரியான தலைமைத்துவம் இருக்கவில்லை. இந்தியாவுக்கும் பிரிட்டன் சுதந்திரம் கொடுத்தது. அப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக இந்தியா என்ற பெயரில் இருந்தது. பிரிட்டன் சுதந்திரம் கொடுக்க முன்வந்த போது முழு இந்தியாவையும் வாங்க காந்தியும் நேருவும் விரும்பினார்கள். ஆனால் முஸ்லிம் தலைவரான ஜின்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்து இரு நாடுகளுக்கும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றார். அதை தடுக்க காந்தி எவ்வளவோ முயன்றார். ஆனால் ஜின்னாவின் பிடிவாதத்தை குலைக்க முடியவில்லை. பிரிட்டனே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்து கொடுத்துவிட்டு போனது. எமது தமிழ் தலைவர்கள் அதை செய்யவில்லை. இப்போது கருநாள் என்று பிரகடனம் செய்கிறார்கள். கருநாள் யாரால் ஏற்பட்டது? பிரிட்டிஷ்காரர்களாலா அல்லது தமிழ் தலைவர்களாலா?